வணக்கம். ஜோதிடத்தில் இந்த உபாசனை யோகம் அல்லது உபாசனா யோகா அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிள். விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்தில் எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்ததாலும் 5ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தாலே இந்த உபாசனை யோகம் வேலை செய்யும். இந்த உபாசனை தேவதை, அந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்ல செல்வ செழிப்புடன் நல்ல வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஜாதகத்தில் ஒருவேளை 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியனையே வழிபடுவது, சூரிய பகவானை அல்லது சிவபெருமானை வழிபடுவது, சுக்கிரன் சந்திரன் பெண் தெய்வங்களை வழிபடுவது, ஏதோ ஒரு அம்மனை உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ரூபத்தை வழிபடுவது. குரு இருந்தால் பிரம்மா அல்லது சரஸ்வதி, மேக்ஸிமம் அந்த கோயில்கள் இருக்காது. அப்போ யாரோ ஒருவரை குருவாக சித்தர் வழிபாடு இந்த மாதிரி கூட செய்யலாம். அதே மாதிரி செவ்வாய் இருந்தால் ஆஞ்சநேயர் அல்லது முருகர் வழிபாடு. புதன் இருந்தால் விஷ்ணு வழிபாடு, பெருமாளுடைய அம்சங்கள் நிறைய ரூபங்கள், லட்சுமி நரசிம்ம நாராயணன் நிறைய இருக்குது, கிருஷ்ணர் ஏதோ ரூபத்தை வழிபாடு. சனி இருந்தால் குலதெய்வ வழிபாடு. இந்த நார்த் இந்தியன் புக்ஸ்லாம் பூத பிரேத பிசாசுகள் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. குலதெய்வ வழிபாடு அல்லது பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு. ராகு கேதுக்கும் இதே மாதிரி என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. அது சில துர்தேவதைகள் இந்த கேரளாலெலாம் வழிபடுவாங்க, உங்களுக்கு தெரியும், குட்டிச்சாத்தன் அதுன்னு. இங்கே ராகு கேதுக்கு சப்போஸ் 5இல் இருக்குது அப்படின்னா உக்கிர தேவதைகள், உக்கிரமான ரூபம் உள்ள, இப்போ பெருமாளே நரசிம்மர் அவதாரமாக இருப்பார், அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுவது அல்லது கிராம தெய்வங்களை வழிபடுவது சிறப்பை தரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.